அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா பிரான்ஸ் தேர்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாகவே இப்போ நடக்கக்கூடிய தேர்தல்களில் பார்த்தோம்னா இந்த வலதுசாரி அமைப்புகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. வலதுசாரி அமைப்புகள் ரைட் விங் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு அவங்க ஒரு பழமைவாத கட்சிகளாக இருக்காங்க, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸாக இருப்பாங்க. ஓகேங்களா, பழமையான விஷயங்களை ரொம்ப ஆதரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ஜாதி மதம் இனம் சார்ந்த ஒரு பாகுபாடு அவங்க கிட்ட அவங்க ஐடியாலஜியில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே ஒரு போக்கு தான் நமக்கு யூரோப்பில் அதிகமாக காணப்படுது. யூரோப்பில் ஏன் இந்த வலதுசாரி தன்மை அப்படிங்கிறது எல்லா நாட்டு அரசியல் காணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அங்க வரக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸ் அப்படிங்கிறவங்க தான். ஓகேங்களா, ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ஆப்பிரிக்கன் ரீஜன்ஸ்லயும் பார்த்தோம்னா அதிகமான ஒரு உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கனால ரெஃப்யூஜிஸ் அதிகமா எங்க போறாங்க அப்படின்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நேத்து கூட பார்த்தோம்னா பிரான்ஸ்ல இருந்து இங்கிலாந்துக்கு போறதுக்கு கடல்லையே நீச்சல் அடிச்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அரசியல் அப்படிங்கிறது யூரோப்பியன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இந்த இமிகிரன்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெஃப்யூஜிஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே வருது. அதே தான் இந்த பிரான்ஸோட தேர்தலையும் நடந்திருக்கும். சரிங்களா, ஸோ பிரான்ஸ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 3 விதமான கட்சிகள் இருக்கும். சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, ரைட் விங்கர்ஸ் அண்ட் லெஃப்ட் விங்கர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படிங்கிறது நமக்கு பிரான்ஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆன ஒரு விஷயம் தான். சரிங்களா, ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஜூன் 9ஆம் தேதி ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல பார்த்தோம்னா வலதுசாரி கட்சிகள் அதிகமான ஒரு பெரும்பான்மையை பிடிச்சிருப்பாங்க. சரிங்களா, அடுத்தபடியா பார்த்தோம்னா மறுபடியும் நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் கூட வலதுசாரி கட்சிகள் முதற்கட்ட தேர்தலில் அதிக இடங்களை பிடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு தெரியும் கிலியன் எம்பாப்பே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்பால் பிளேயர் நமக்கு வேர்ல்டு கப் நடக்கிறப்பெல்லாம் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவரெல்லாம் பார்த்தோம்னா பிளாக் பர்சனா இருப்பாரு. ஸோ அவங்க மீதான ஒரு வன்மத்தை தான் இந்த வலதுசாரி கட்சிகள் அப்படிங்கிறது கொண்டு இருந்தாங்க. சரிங்களா, ஸோ அவர் அந்த மாதிரி நிறைய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பிரான்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபுட்பாலிங் கண்ட்ரினால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஃபுட்பாலர்ஸ் வச்சிருப்பாங்க பாலிடிக்ஸ்லயுமே. சரிங்களா, சோ அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அந்த அடுத்த கட்ட தேர்தல்ல அந்த ஸ்விங் அப்படியே மாறி யாருக்கு அதிகமான பெரும்பான்மை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இடதுசாரிகளுக்கும் அந்த சென்ட்ரிஸ்ட் பார்ட்டிக்குமே அதிகமான ஒரு இடங்கள் கிடைக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸோட நாடாளுமன்றத்தில் ஒரு மெஜாரிட்டி அப்படிங்கிறது யாருக்குமே இல்லாம போயிருச்சு. வலதுசாரிகள் ஒரு 180 இடத்துக்கிட்ட பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதே வகையிலான எண்ணிக்கைகளை மற்ற 2 கட்சிகளுமே பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 182 143 இந்த மாதிரி ஒரு யாருக்குமே ஒரு பெரிய ஒரு மெஜாரிட்டி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு யாருக்குமே இல்லாம போயிருச்சு. சோ இந்த வகையில என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிரான்ஸுடைய அதிபர் என்ன பண்றாருன்னா இந்த வலதுசாரிகளை சேர்ந்த மிச்சல் பார்னியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை பிரைம் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா, ஏன்னா பிரான்ஸோட அதிபரை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க நாடாளுமன்றத்தில் அவங்களோட மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணும். இந்தியாவில் இருக்க அதே ஒரு நடைமுறை தான் அங்கே. சரிங்களா, இப்ப மிச்சல் பார்னியர் அப்படிங்கிற வலதுசாரி கட்சியை சேர்ந்த ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அதிபர் எமானுவல் மேக்ரோன் பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரிஸ்ட், ஓகே, ஒரு மையம் சார்ந்த ஒரு கொள்கையை கொண்டு அவர் ஒரு வலதுசாரியை ஆதரிச்சிருக்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் அவங்க தரப்புல என்ன ஒரு வாதத்தை சொல்றாங்க அப்படின்னா லெஃப்ட் விங்கர்ஸ், ஓகேங்களா, இடதுசாரிகளை பிரான்ஸ்ல எந்த ஒரு கட்சியுமே ஆதரிக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட கணிசமான வகையில ஒரு இடங்கள் இருந்தாலுமே அவங்கள சேர்ந்த ஒருத்தரை நான் ஆட்சி அமைக்க கூப்பிட்டிருந்தேன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலை மறுபடியும் நடத்துற மாதிரியான ஒரு சூழல் நடந்திருக்கும். இப்போ வலதுசாரிகள் கிட்ட கணிசமான இடங்கள் இருக்கு. அவங்க நினைச்சா சென்ட்ரிஸ்ட் பார்ட்டியோட சேர்ந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் மிச்சல் பார்னியர் அப்படிங்கிற அவரை பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு ரைட் விங்கர்ஸோட, ஓகேங்களா, ஒரு வலதுசாரியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல சின்ன சின்ன நாடுகள்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. போலாண்ட்ல இருந்துச்சு, ஸ்வீடன்ல இருந்துச்சு, நார்வேல இருந்துச்சு, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடு, ஜெர்மனில இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள்ல ஆரம்பிச்சது ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற பெரிய பெரிய நாடுகளுக்கும் இந்த வலதுசாரிகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அமெரிக்கன் எலெக்ஷன்ஸ்ல கூட இந்த இமிகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா, சோ அதை பத்தின ஒரு ஆர்டிகல் தான் இது. அடுத்த ஆர்டிகல் பார்த்தோம்னா நமக்கு காப்பீடுகளுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. ஸோ காப்பீடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், ஓகேவா. ஸோ இந்த ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் மேல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை கம்மி பண்ணும் அப்படிங்கிறதா சிம்பிளா சொல்லணும்னா, ஓகேவா. ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா
நமக்கு 54வது ஜிஎஸ்டி கூட்டத்தொடர் அப்படிங்கிறது நமக்கு டெல்லியில நடந்துச்சு. ஓகேங்களா, நியூ டெல்லியில் நடந்துச்சு. அதுல பேசப்பட்ட முக்கியமான பேசுபொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் மேல நம்ம ஒரு பிரீமியம் அமௌண்ட் அப்படிங்கறத கட்டும். அந்த பிரீமியம் அமௌண்ட் மேல ஒரு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 18% அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிலரோட குற்றச்சாட்டு. இந்த ஒரு 18% தேவையில்லை அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க. அதன் பிறகு இந்த 54வது கூட்டத்தொடரிலையும் இதை பத்தி விரிவாக பேசப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு அமைச்சர்கள் குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஜிஓஎம் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஓஎம் அப்படின்னா குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த மாதிரியான அப்ரிவேஷன்லாம் கூட இப்ப கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம். அந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 18% நம்ம பிரீமியம்ல போடக்கூடிய இந்த ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல நம்ம போடக்கூடிய 18% வேணுமா வேண்டாமா இல்ல அதை கம்மி பண்ணலாமா அப்படிங்கிற விஷயத்த ஸ்டடி பண்ணி நமக்கு ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில்ல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. சரிங்களா, ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஒரு 18% வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக ஒரு 13 பேர் கொண்ட குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழு யார் தலைமையில இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு இந்த ஆர்டிகல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யார் தலைமையில அந்த குழு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பீகாருடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சாம்ராட் சௌத்ரி. ஓகேங்களா, ஸோ சாம்ராட் சௌத்ரி கமிட்டின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, ஸோ இவர் தலைமையில தான் இந்த ஒரு குழு அப்படிங்கிறது இயங்க போகுது. அதை பத்தின செய்தியை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இன்னைக்கு டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகலை பார்த்திருக்கோம். நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.